வெல்கம் டு NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் பை யூஸிங் காஸ்-ஜார்டன் மெத்தட். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். காஸ்-ஜார்டன் மெத்தட்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் லெஃப்ட் சைடில் ஏ மேட்ரிக்ஸ் அதாவது ஒரிஜினல் மேட்ரிக்ஸ், ரைட் சைடில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஏன் வந்து ஆர்டர் 3னா ஏ மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆர்டரோ அதே தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன 3, ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஆர்டர் 3 தான். இப்போ லெஃப்ட் சைடு ஏ மேட்ரிக்ஸ், ரைட் சைடு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம ஜாயின் பண்ணணும். நடுவில் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போது இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸை நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும் பை யூஸிங் ரோ ஆப்ரேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி இருக்கணும் 1 0 0, செகண்ட் ரோ வந்து 0 1 0, தேர்ட் ரோ வந்து 0 0 1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. அப்போது இந்த எலமெண்ட் அண்ட் இந்த எலமெண்ட்டை நம்ம 0 0 அப்படின்னு மாற்றணும். அப்போது ரோ 2 வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலான்னா ரோ 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1 அப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னாவும் ரோ 2ஓட வேல்யூ என்ன 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1ஓட வேல்யூ என்ன 1. அப்போது 2 மைனஸ் 2 வந்து 0. அப்போ இந்த வேல்யூ வந்து 0 ஆகுமா. அப்புறம் ரோ 3 வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் ரோ 3 மைனஸ் ரோ 1 அதாவது 1 மைனஸ் 1 வந்து 0 அப்படின்னு ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1 வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ அதே தான் எழுதிக்கணும். அதாவது 1 2 3, ரைட் சைடு வந்து 1 0 0. இப்போது ரோ 2 அண்ட் ரோ 3க்கு இந்த ரோ ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருதோ அது வந்து நம்ம எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும் ரோ 2க்கு 2 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1 அதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 0. இப்போ அடுத்த எலிமெண்ட் 5 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1ஓட வேல்யூ என்ன 2. அப்போது 5 மைனஸ் 4 என்ன 1. இப்போ அடுத்த எலிமெண்ட்டுக்கு 3 மைனஸ் 2 இன்ட்டு ரோ 1 என்ன 3. அப்போது 3 மைனஸ் 6 என்ன மைனஸ் 3. இப்போது இந்த ரைட் சைட் வேல்யூஸ்க்கும் நம்ம இந்த ரோ ஆப்ரேஷன் வந்து அப்ளை பண்ணோம். அப்போது 0 மைனஸ் 2 இன்ட்டு 1. அப்போது 0 மைனஸ் 2 வந்து மைனஸ் 2. அடுத்து 1 மைனஸ் 2 இன்ட்டு 0. அப்போ 1 மைனஸ் 0 என்ன 1. அடுத்து 0 மைனஸ் 2 இன்ட்டு 0. அப்போ 0 மைனஸ் 0 வந்து 0 தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 3 வேல்யூஸ்க்கும் நம்ம ரோ ஆப்ரேஷன் வந்து அப்ளை பண்ணி வேல்யூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்து அது வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோ 3யை பாருங்கள். இப்போ இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகும்னா இப்போ இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு ஆகும். அது எப்படி பண்ணலான்னா ரோ 2 இஸ் அதாவது ரோ 3 இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு ரோ 3 ப்ளஸ் 2 இன்ட்டு ரோ 2. இப்போ இந்த ரோ ஆப்ரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரோ 3 என்ன மைனஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரோ 2 என்ன 1. அப்போது மைனஸ் 2 ப்ளஸ் 2 வந்து 0. அப்போ இந்த வேல்யூ வந்து 0 ஆகுமா. ஸோ இப்போ இந்த ரோ 3 ஆப்ரேஷனை ரோ 3ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். அப்போ ரோ 1 அண்ட் ரோ 2 வந்து சேம் தான். ஸோ வேல்யூஸ் வந்து அப்படியே எழுதிக்கோங்க. அது 1 2 3, ரைட் சைட் வந்து 1 0 0. ரோ 2 வந்து என்ன 0 1 மைனஸ் 3 மைனஸ் 2 1 0. இப்போ ரோ 3ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த ரோ ஆப்ரேஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு ரோ 3 வந்து 0 ப்ளஸ் 2 இன்ட்டு ரோ 2 0. அப்போது 0 ப்ளஸ் 0 வந்து 0 தான். அடுத்த வேல்யூ மைனஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 அது வந்து நம்ம 0 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூக்கு 5 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3. அப்போ ஆன்சர் என்ன வரும் 5 ப்ளஸ் மைனஸ் 6 வந்து மைனஸ் 1. இப்போ இந்த வேல்யூஸ்க்கு மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2. அப்போது மைனஸ் 1 மைனஸ் 4 என்ன மைனஸ் 5. இப்போ அடுத்த வேல்யூ 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 1. அப்போது 0 ப்ளஸ் 2 என்ன 2. அடுத்து 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 0. அப்போ 1 ப்ளஸ் 0 என்ன 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 3ல் இந்த வேல்யூ வந்து மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது. ஆனால் வேல்யூ வந்து ஆக்சுவலி பார்த்தா 1 அப்படின்னு வரணும். ஏன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக தான் இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்போ ரோ 3 எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்னா மைனஸ் ரோ 3. ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 என்னாகும் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இந்த ரோ ஆப்ரேஷனை ரோ 3ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ரோ 1 அண்ட் ரோ 2 வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கோங்க. ரோ 1 என்ன 1 2 3, இந்த ரைட் சைட் 1 0 0. ரோ 2 வந்து 0 1 மைனஸ் 3 மைனஸ் 2 1 0. இப்போ ரோ 3 வந்து என்ன மைனஸ் ரோ 3. அப்போது 0 0 மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 5 என்ன ப்ளஸ் 5. 2 வந்து மைனஸ் 2 ஆகும். 1 வந்து மைனஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து இன்னும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ஃபார்ம் ஆகல. ஏன்னா இப்போ இந்த வேல்யூ வந்து மைனஸ் 3ன்னு இருக்குது. ஆனால் எங்கள் வேல்யூ வந்து 0 அப்படின்னு வரணும். அப்போது ரோ 2 வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் ரோ 2 ப்ளஸ் 3 இன்ட்டு ரோ 3. ஏன்னா ரோ 2ஓட வேல்யூ என்ன மைனஸ் 3
ப்ளஸ் 3 இன்ட்டு ரோ 3யோட வேல்யூ என்ன 1. அப்போ -3 ப்ளஸ் 3 வந்து என்ன ஆகும் 0. அப்போ இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு ஆகும். ஸோ இப்போ இந்த ரோ 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ரோ 2 ஆப்ரேஷனை ரோ 2ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ ரோ 1 அண்ட் ரோ 3 சேம் தான். 1 2 3 1 0 0. அதே மாதிரி ரோ 3 வேல்யூ என்ன 0 0 1 5 -2 -1. இப்போது ரோ 2 ஆப்ரேஷனை அப்ளை பண்ணலாம். அப்போது ஃபஸ்ட் வேல்யூ வந்து செக் பண்ணி பாருங்கள். 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 0. அப்போ 0 ப்ளஸ் 0 0 தான். அடுத்த வேல்யூ 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 0. அப்போ 1 ப்ளஸ் 0 என்ன 1 தான். அடுத்து இந்த வேல்யூ -3 ப்ளஸ் 3 இன்ட்டு 1. அப்போ -3 ப்ளஸ் 3 என்ன ஆகும் 0 அப்படின்னு ஆகும். இப்போது ரோ 2 ஆப்ரேஷனை லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் அப்ளை பண்ணியாச்சு. அதே மாதிரி ரைட் சைட் வேல்யூஸ்க்கும் அப்ளை பண்ணணும். அப்போது -2 ப்ளஸ் 3 இன்ட்டு 5. அப்போ -2 ப்ளஸ் 15 என்ன ஆகும் 13. இப்போது அடுத்த வேல்யூ 1 ப்ளஸ் 3 இன்ட்டு -2. அப்போது 1 ப்ளஸ் -6 என்ன ஆகும் -5. இப்போ அடுத்த வேல்யூ 0 ப்ளஸ் 3 இன்ட்டு -1. அப்போது 0 -3 என்ன ஆகும் -3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு ஆக்கணும். இது வந்து எப்படி ஆக்கலாம்னா R1 is transformed to R1 minus 2 into R2. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். R1ஓட வேல்யூ என்ன 2 minus 2 into R2 என்ன 1. அதாவது 2 minus 2 என்ன 0. இப்போ இந்த ரோ 1 ஆப்ரேஷனை ரோ 1ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1 minus 2 into 0. அப்போ 1 minus 0 என்ன 1 தான். அடுத்து 2 minus 2 into 1 தான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது ஆன்சர் வந்து 0. இப்போ அடுத்த வேல்யூ 3 minus 2 into 0. அப்போ 3 minus 0 வந்து 3. அடுத்து இந்த வேல்யூ 1 minus 2 into 13. அப்போது 1 minus 26 என்ன ஆகும் -25. இப்போ அடுத்த வேல்யூ 0 minus 2 into -5. அதாவது 0 plus 10 வந்து என்ன ஆகும் +10. இப்போ அடுத்த வேல்யூ 0 minus 2 into -3. அதாவது 0 plus 6 வந்து என்ன ஆகும் 6. இப்போ ரோ 2 அண்ட் ரோ 3 வந்து சேம் தான். அதாவது 0 1 0 13 -5 -3. அடுத்து ரோ 3 வந்து 0 0 1 5 -2 -1. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து இன்னும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ஆகலை. ஏன்னா எங்கள் வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது. ஆனால் எங்கள் வேல்யூ வந்து 0 அப்படின்னு ஆகும். அப்போ ரோ 1 வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்? ரோ 1 minus 3 into ரோ 3. ஏன்னா ரோ 1 வந்து 3 minus 3 into ரோ 3யோட வேல்யூ என்ன 1. அப்போ 3 minus 3 0. அப்போ இந்த வேல்யூ வந்து 0 ஆகுமா? ஸோ இப்போ இந்த ரோ 1 ஆப்ரேஷனை ரோ 1ல் இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ ஆன்சர் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 minus 3 into 0. அப்போ 1 minus 0 வந்து 1 தான். அடுத்த வேல்யூ 0 minus 3 into 0. அப்போ 0 minus 0 என்ன 0. அடுத்து 3 minus 3 into 1 வந்து 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரைட் சைடுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்ளை பண்ணணும். அப்போது -25 minus 3 into 5. அப்போது -25 minus 15 வந்து என்ன -40. இப்போ அடுத்த வேல்யூ 10 minus 3 into -2. அப்போது 10 plus 6 வந்து என்ன ஆகும் 16. அடுத்த வேல்யூ 6 minus 3 into -1. அதாவது 6 plus 3 வந்து என்ன 9. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 2 அண்ட் ரோ 3 வேல்யூஸ் வந்து சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போது ரைட் சைட் மேட்ரிக்ஸ் தான் வந்து ஏ மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். அதாவது காஸ் ஜார்டன் மெத்தட் மூலமாக நம்ம மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரைட் சைட் மேட்ரிக்ஸை ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.